அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதில் எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட், அதில் மார்க்கெட் மறுபடியும் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், அது ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் டேஸ்லேயே நம்ம கொடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,100 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுது. இந்த சப்போர்ட் வந்து எடுக்குதுன்னா அடுத்து 24,200 பிரேக் அவுட்ல 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மேலே டார்கெட் இருக்கு. 24,500 வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போகும் அல்லது 400 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட் எக்ஸாக்டாக நம்ம எடுத்தது. நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம். என்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சு. 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறப்ப இங்கே ட்ரைலிங் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ட்ரைலிங் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கவே அப்படியே டவுன் சைடே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட்டும் எடுக்கல, அடுத்து இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இப்போ இதோட சினாரியோ எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு ஓப்பன் ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்த டார்கெட் போகும் அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரீவியஸ் பேசியிருந்தோம். ஆனால் இந்த ஹை வந்து ஃபேக் பிரேக் அவுட், அதாவது இங்கே ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு இங்கே பையர்ஸோடைய அக்யூமுலேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே பிரேக் அவுட் ஆக முடியாமல் இங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சுது. திரும்ப ஆரம்பிச்சும் போது நமக்கு மறுபடியும் இங்கே ட்ரையல் எடுத்துட்டு சரி பிரேக் அவுட் அகைன் நடக்க சான்ஸ் இருக்குன்னு இங்கே ட்ரையலிங் போட்டோம். அகைன் ட்ரையலிங் போட்டும்போது மேலே போயிட்டு மேலே ஹை பிரேக் அவுட் ஆகாமல் அதே மாதிரியே கீழே வந்து லோ பிரேக் அவுட் ஆகி ஸோ இப்படி ஜிக்ஸாக்காக டவுனில் வந்து பிரேக் அவுட் ஆகி இப்படி வந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் டைரக்ஷன் வந்து இன்சைட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிறது மார்க்கெட்டோடையும் போகாது, மேலே கீழே தான் போக போகுது அப்படிங்கிறதுக்கான இன்டிமேஷனா இல்லை மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான இன்டிமேஷனா, அப்படி எதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கிறது இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த அக்யூமுலேஷன்ஸ் பாயிண்ட் இங்கே செல்லர்ஸை பிரேக் அப் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷரை பிரேக் பண்ணிட்டு மேலே கொண்டு போகிற பையர்ஸ் மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கான வெயிட்டேஜ் இல்லை அப்படிங்கிறத இங்கே இண்டிபேட் பண்ணுறாங்க. ஸோ 24,200 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் இந்த ஒவ்வொரு டைமும் இந்த இடம் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இதோட இம்பேக்ட் பையர் வந்து அக்யூமுலேட் ஆகணும் அப்படிங்கிறதா இதோட முக்கியமான விஷயம். ஸோ பையர் அக்யூமுலேட், இங்கே பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால இங்கே பையர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு அகைன் பிரேக் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன புல் பேக் வந்து 23,900 அல்லது 24,000 இங்கே வந்து எடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் மேலே போய் பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ ரெண்டு வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றப்ப இப்போ ஓகே, அப்போ ரேஞ்ச் மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரேஞ்ச் மட்டும்தான், அதுவும் 24,100 24,200. ஸோ 100 பாயிண்ட்ஸ்க்குள்ள ஒரு ரேஞ்ச் அப்படின்னு மாதிரி நம்ம பார்க்கலாம். 24,100 பிரேக் அவுட் ஆனால் அங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு கரெக்ஷனு. இந்த கரெக்ஷன் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் இங்கிருந்து மேலே போகும்போது நம்ம ஏற்கனவே இங்கே என்ன பிளான் பண்ணோமோ அதை பண்ணிக்கலாம். 1 by 1 டார்கெட்டா 24,100 24,200 அப்போ 24,500 இப்படி 3 டார்கெட்டு மேலே வச்சுக்கலாம். ஆனால் இந்த கரெக்ஷன் இல்லாமல் டைரெக்டா 24,100லேயே சப்போர்ட் எடுத்து 24,200 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகுதுன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அதே சினாரியோ தான். நம்ம சப்போர்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 24,200 என்ட்ரி எடுத்து 24,500 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஸ்டில் எனக்கு அதே ஐடியா தான். ஆனால் இங்கே மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு, இன்சைட் ரேஞ்ச் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருப்போம். ஆனால் அப்படி ஆக வேண்டியதில்லை. லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து பையிங் மோட் தான் இருக்குது. பையிங் அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ பையிங் இங்கே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அக்யூமுலேட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக மேலே போயிடும். ஸோ இந்த ரெட் கேண்டில் மாதிரி ஒரு வைடான ஒரு ரெட் கேண்டில் இப்படி இல்லாமல் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெண்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ மேலே சூப்பராக போக சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் 24,200 பிரேக் அவுட் ஆகும்போது அதில் கால் எடுத்து நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் எடுக்கலாம் மினிமம் ப்ராஃபிட்டில். அட் த சேம் டைம் 24,100 பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 23,900 வரைக்கும் கீழே டவுனில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டவுன் 200 பாயிண்ட்ஸ் அப்படின்றது
சின்னதா ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து சடனா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இப்போ இங்க இருந்து வச்சிங்களா ஜிக்ஸாக்கா அப்படி மேலே இருந்து இப்படி இறங்கி இறங்கி இப்படி வரவும் சான்ஸ் இருக்கு. நம்ம சப்போர்ட்ல மட்டும் பை பண்ணுவோம் அல்லது பிரேக் அவுட்ல பை பண்ணலாம். இந்த 2 லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணாம நமக்கு சின்ன சின்ன என்ட்ரி எல்லாத்துலயுமே சின்ன மூவ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு உடனே போயிட வேண்டாம். ஏன்னா இந்த மூவ் எல்லாமே செல்லருக்கு தேவையான பையிங் அக்யூமுலேட்டோ பிரேக் அவுட்டுக்கான பையர் ஸ்ட்ரென்த்தோ இல்லைங்கிறதுனால தான் இப்படி இறக்கியிருக்காங்க. 24,100லயோ அல்லது 23,900லயோ நமக்கு பையர் அக்யூமுலேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்பயும் போல மேலே போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை 23,950 டு 24,100 இந்த 2 லெவல்லையுமே அக்யூமுலேட் பண்ண முடியாம இன்னும் ஸ்ட்ரென்த் பத்தல, வீக்கா இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து வேற ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் அப்படின்னு, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சுங்கிறது 23,800 இருந்து 24,200 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்பயே நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நமக்கு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் சேஃபானது. அதனால நம்ம யூகத்துல எதுவும் பார்க்க வேண்டாம். இன்டிமேஷன் சிக்னல் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணி டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். இந்த ரீசன் பேஸ் பண்ணி அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்பயும் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது. 24,200க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரேலி இருக்கு பிரேக் அவுட்ல ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. அது வரைக்கும் இந்த ரேஞ்சு ஜிக்ஸாக் மூமெண்டம் இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான நமக்கு மைண்டை கொடுக்கும் அப்படின்னா, மேலே போற மாதிரி ஒரு இன்டிமேஷனை கொடுத்துட்டு சடனா டவுன் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பிளான். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸும் ஒரு கிளியரான டார்கெட்டும் வச்சு என்ட்ரி எடுக்கணும். ஸோ நான் நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறது இதுதான். 24,100 லெவல் சப்போர்ட் எடுத்து 24,200 பிரேக் அவுட் ஆகும்போது தான் இந்த 24,100 லெவலை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு 24,500 வரைக்கும் டார்கெட்டை ஹோல்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இப்பயும் போல இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிற ஐடியாவோட பையிங் செல்லிங்கும் மாறி மாறி கிடைக்கும். அதில் பையிங் மட்டும் நமக்கு 24,100 டச் பண்ணி போகும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி அதோடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் மொமெண்டமும் எப்படி இருக்கு, இதுல அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லியிருக்கேன். இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான எடுத்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.